என்ன மாதிரியே மிடில் கிளாஸோட ட்ரீம் ரொம்பவே பெருசு. ஆனா எங்களுக்கு எல்லாமே கனவு தான்டா. பட் ரியாலிட்டி அப்படி இருக்கிறது இல்ல. நாங்க மிடில் கிளாஸ்னா என் எல்லாமே நினைச்சு எனக்கு சிரிப்பு தாங்க வருது. சின்ன வயசுல வேலைக்கு போன உடனே ஈஸியா கார் வாங்கிடலாம், ஒரு மாளிகை மாதிரி வீடு கட்டிடலாம், அப்பா அம்மாவை ஃபிளைட்ல கூட்டு போகலாம், வெளிநாட்டு ட்ரிப்பு கூட்டு போலான்னு ஆசைலாம் நிறைய இருக்கு ப்ரோ. அப்படியே கட் பண்ணிட்டு ரியாலிட்டியை பார்த்தா ஒரு வேலைக்கு போறதுக்குள்ள நாய் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்படியே அடிச்சு பிடிச்சு ஒரு வேலைக்கு போனாலும் 2 மாசம் இஎம்ஐ கட்டல, யாருக்கோ இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீடு கட்டுப்பா அப்பதான் கல்யாணம் முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு லோன் அமௌண்ட் பேசி அதுக்கு லோன் அமௌண்ட் கட்ட ஆரம்பிப்போம். இங்க நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கை லோன்லயே போயிட்டு. அதுக்கப்புறம் எங்கிட்ட அப்பா அம்மாவை ஃபிளைட்ல கூட்டு போறது, அப்பா அம்மாவை வெளிநாட்டு டூர் கூட்டு போறது. நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பையன் போக்கிடுவான்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. இங்க மிடில் கிளாஸ் ட்ரீம் வந்து பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு நீதி வாழ்க்கையே முடிஞ்சிருது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி போறதுக்கு தான் ஒரு கம்ப்ளீட் சீரியஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 0 to wealthன்றதுல. அதில் ஆல்ரெடி எபிசோட் நம்பர் 1 அப்லோட் பண்ணியாச்சு. அதில் எப்படிலாம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன். அதை நான் சொல்றதை நீங்களும் அதை அப்ளை பண்ணி பாருங்க, ஒரு வேலை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்.